குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் வீக்கில் நம்ம மார்ஃபாலஜி பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டு நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தபடியாக இந்த வாரம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செல் த யூனிட் ஆஃப் லைஃப். செல் பயாலஜியில் ஒரு இம்பார்ட்டண்ட் சாப்டர் அது, வெரி ஈஸி சாப்டரும் கூட. ஸோ அதனால் இந்த வாரத்திலேருந்து நம்ம செல் பயாலஜியை பார்க்க போகிறோம், சாப்டர் 6. ரைட், நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸஸில் செல் அப்படிங்கிறதுனுடைய ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு என்னென்னு தெரியும். இப்போ வாட் இஸ் செல் அப்படின்னா என்னென்னு தெரியும் உங்களுக்கு. இட் இஸ் த யூனிட் ஆஃப் லைஃப், த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படி அடிப்படை திசு அப்படின்னு தெரியும். உயிரினங்களுடைய அடிப்படை திசு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இந்த செல் அப்படிங்கிறது எதனால் உருவாயிருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். செல் அப்படிங்கிறது எதனால் உருவாயிருக்கு, ஆட்டம் டு ஆர்கானிசம் வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய பேசிக் கான்செப்ட்ஸ் என்னென்னு தெரியும். ஆட்டம், மாலிகூல், ஆர்கனல்ஸ் அண்டு செல் எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுன்னா டிஷ்யூ எல்லாம் ஒன்றா சேரும்போது அது என்னவா மாறும், உங்களுக்கு ஆர்கனாக மாறும். ஆர்கன் எல்லாமே ஒன்றா சேரும்போது ஒரு ஆர்கன் சிஸ்டத்தை உருவாக்கும். ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் ஒன்றா சேரும்போது ஒரு லிவிங் ஆர்கானிசத்தை உருவாக்கும். ஸோ அப்போ இந்த ஒரு என்டையர் ஆர்கானிசமாக டெவலப் ஆகிறதுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அது செல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த செல் எங்கே பார்க்கலாம், இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, the cell is commonly present or basically present in living organism. ஸோ அப்போ போத் ப்ரிமிட்டிவ் அண்ட் ஹையர் ஆர்கானிசத்தில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா செல் பார்க்க முடியும். ஒரு உயிர் உள்ள உயிரினங்களில் எல்லாத்தினுடைய அடிப்படை அழகாக இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறோம். உயிரினத்தினுடைய அடிப்படை அழகு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ரைட், இந்த செல் அப்படிங்கிறது யாரால் உருவாச்சு, எங்கேருந்து வருது? த டேர்ம் செல் வாஸ் காயின்டு பைங்கிறது பின்னாடி வரும் நம்ம பார்க்கலாம். பட் இந்த செல் அப்படிங்கிறது ஒரு சொல் எங்கேருந்து உருவாச்சு. இந்த டேர்ம் செல் டெரைவ்டு ஃப்ரம் லத்தீன் வேர்டு. அப்போ லத்தீன் வேர்டில் ஒரு செல் அப்படிங்கிறது ஒரு ரூம், ஒரு பெட்டி, சிறிய பெட்டி அப்படிங்கிறத ஒரு வார்த்தையிலேருந்து வந்தது இந்த செல். ரைட், அதுக்கப்புறம் யார் யார் கண்டுபிடிச்சாங்க அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். இந்த செல்லினுடைய இன்ட்ரடக்ஷன் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆல் த லிவிங் ஆர்கானிசனுடைய பேசிக், எஸ்பெஷலி எ செல் இஸ் த ஃபண்டமெண்டல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். அப்போது ஒரு செல் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஸ்ட்ரக்சரை உருவாக்கக்கூடிய, அதாவது கட்டமைப்பை உருவாக்குவதற்கான அது செயல்பாடுகளினுடைய அடிப்படை அழகு செல். அது யாருடையது? ஆல் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனுடைய இன்ட்ரொடக்ஷனில் நமக்கு அழகாக கொடுத்துருவாங்க. வாட் இஸ் செல் அப்படின்னா, எ செல் இஸ் த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். அது போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே காமனானது. அப்போ அங்கே உயிரினங்கள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நம்ம பிக்சரைஸில் பார்க்கும்போது அங்கே பிளான்ட்ஸ் இருக்குது, ஃப்ளவர் இருக்குது, ஃபங்கை இருக்குது, பாக்டீரியா இருக்குது. அதே போல் அனிமல்ஸஸ், நம்பர் ஆஃப் அனிமல்ஸஸும் இருக்குது. அதனுடைய பேசிக் யூனிட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு ஏரோ மார்க் போட்டு நமக்கு ஒரு செல்லினுடைய டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அதனுடைய அடிப்படை யாருன்னா, இவங்களுடைய அடிப்படை செல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட், அதுக்கு அடுத்தபடியாக செல்லை யார் டிஸ்கவர் பண்ணினது யார்? இந்த செல் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் செல்லில் அடுத்த பார்ட்டு, த செல் வாஸ் டிரைவ்டு ஃப்ரம் லத்தீன் வேர்டு அண்ட் ஃபஸ்ட்டு செல் வாஸ் டிஸ்கவர்டு பை ராபர்ட் ஹூக் அப்படிங்கிறவர். ராபர்ட் ஹூக் அப்படிங்கிறது எதுல அவர் டிஸ்கவர் பண்ணாருன்னா, he was discovered from the cork cell. அப்போ கார்க் செல் ஆர் ஃபவுண்ட் எங்கே சார் அப்படின்னா, காமன்லி ப்ரெசன்ட் ஆர் ஃபவுண்ட் ஆர் அக்கர்ஸ் இன்
த பார்க் ஆஃப் ட்ரீ, அதாவது உட்டினுடைய மரத்தினுடைய பார்க் பட்டை இருக்கும் இல்லையா, பார்க் மீன்ஸ் பட்டை, பட்டையில் ஒன் ஆஃப் த செல் தான் வந்து கார்க். அந்த கார்க் செல்லில் அதனுடைய எக்ஸாகோனல் ஷேப்பை வந்து பார்த்துருக்கிறாரு, செல்லினுடைய அமைப்பை. அதை வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. கார்க் செல்லில் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, ராபர்ட் குக்குங்கிறவர் செல்லை வந்து டிஸ்கவர் பண்ணுறாரு, கண்டுபிடிக்கிறாரு. பட் லிவிங் செல்லில் வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் அண்ட் டிஸ்கிரைப் பண்ணினது யார் அப்படின்னா ஆண்டன் வான் லீவான்கூக். ஆஃப்டர் இன்வென்ஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோப்னுடைய இன்வென்ஷனுக்கு அப்புறமா நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, ஃபஸ்ட்டு லிவிங் செல்லினுடைய அப்சர்வேஷனையும் டிஸ்கிரைப்பையும் வந்து யார் கொடுக்குறாங்கன்னா ஏவி லீவான்கூக், அதாவது ஆண்டன் வான் லீவான்கூக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட், இவங்க தான் வந்து அடிப்படை, செல்லினுடைய அடிப்படை. செல்லை நம்ம வேறு எங்கெல்லாம் பார்க்கலான்னா, ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா செல் இட் இஸ் எ வெரி ஸ்மாலஸ்ட் ரூம், ஹோல்ஸ், இதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதிலேருந்து தோன்றியது தான் இந்த கார்க் செல். இந்த ஹனிபீனுடைய அதனுடைய வேக்ஸ், நம்ம வேக்ஸ் இருக்கு இல்லையா, ஹனிபீனுடைய வேக்ஸ் கூடு, அதில் பார்த்திங்கன்னா ஸ்மால் அறை இருக்கும், அது எல்லாமே செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் ஃபஸ்ட்டுலேருந்து பார்த்தது. அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. ரைட், அதுக்கு அடுத்தது இப்போ இந்த ரிவைவல் ஆஃப் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் டீட்டெயில் ஆஃப் த செல்லு எப்போ வந்து அதிகமாச்சு அப்படின்னா ஆஃப்டர் இன்வென்ஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோப். ஸோ மைக்ரோஸ்கோப்பில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதுக்கு மெயினாக வந்து காம்பவுண்ட் அண்டு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். நமக்கு வெளியில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து காம்பவுண்டு மைக்ரோஸ்கோப்பு. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச மைக்ரோஸ்கோப்பு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பு, அதுக்கடுத்து காம்பவுண்டு, அதுக்கப்புறம் நம்ம ரூமில் வந்து இப்போ வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு, ப்ரௌன் கலரில் இருக்குது, அதுதான் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு. வெரி ஹைலி எக்ஸ்பென்சிவ் மைக்ரோஸ்கோப்பு. இந்த மைக்ரோஸ்கோப்பினுடைய வியூ எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு நம்மளுடைய ஃபிங்கரை கொண்டே வச்சோம்னா அதனுடைய ஃபிங்கருக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிளட் செல்லு வரைக்கும் பார்க்கலாம். நமக்கு பிளட் செல்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் பார்ட் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். அதுதான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பினுடைய வியூ அது. ரைட், அப்போ ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸ் ஆஃப் த செல்லை ரிவைவல் பண்ணி பார்க்குறதுக்காக எப்போ முடிஞ்சுது அப்படின்னா ஆஃப்டர் இன்வென்ஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோப். இப்போ எலக்ட்ரான், காம்பவுண்ட், சிம்பிள் மைக்ரோஸ்கோப்புக்கு அப்புறம் கண்டுபிடிச்சதனுடைய விளைவாக நம்ம செல்லுக்கு உள்ளார வந்து யார் இருக்கிறா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்னல் ஆர்கனல்ஸ் இருக்குது, மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, செல்லினுடைய பெரிய லார்ஜஸ்ட்டு இன்டர்னல் ஆர்கனல்ஸு நியூக்ளியஸ் இருக்குது, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, ப்ரொடக்டிவ் பார்ட்டு வந்து யார் ரைபோசோம்ஸ் இருக்கிறாங்க, ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் ஆர்கனல்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றுடையும் பற்றி நம்ம பார்க்குறது இந்த இன்வென்ஷனுக்கு அப்புறமா தான் நமக்கு நடந்தது. ரைட், அதுக்கடுத்து செல்லுக்கு ஒரு சில தியரியை வந்து சயின்டிஸ்டஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த சயின்டிஸ்ட் வந்து செல்லுக்கு சில அடிப்படையான கொள்கைகள் உண்டு. செல் அப்படிங்கிறது சில அடிப்படையான கொள்கைகளை கொண்டு நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறத அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ தியரியை வந்து ஃபஸ்ட்டு வந்து சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீடன் அண்டு ஸ்வான் அப்படிங்கிற எம்ஜே ஸ்லீடன் அண்டு தியோடர் ஸ்வான் அப்படிங்கிறவர் தான் செல்லுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொள்கைகளை வந்து, அதாவது தியரியை வந்து ப்ரப்போஸ் பண்ணார். த செல் தியரி வாஸ் ப்ரப்போஸ்டு பை அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்ஜே ஸ்லீடன் அண்டு தியோடர் ஸ்வாங் அப்படிங்கிறவர் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய விதிவிலக்கு என்ன, செல் எப்போ சொன்னாங்க அப்படின்னா இன் 1833 இவர் வந்து யார் அப்படின்னா ஸ்லீடன் அப்படிங்கிறவர், அதாவது மேத்யூ ஸ்லீடன் அப்படிங்கிறவர் வந்து ஜெர்மன் கண்ட்ரியிலேருந்து வந்திருக்கிறாரு. அதே ஜெர்மன் கண்ட்ரியிலேருந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தியோடர், ரெண்டு பேருமே ஜெர்மன். ஒருத்தர் வந்து யாருன்னா ஸ்லீடன் வந்து பாட்னிஸ்ட்டு அண்டு தியோடர் ஸ்வாங் வந்து சுவாலஜிஸ்ட்டு. ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து
செல்களை பற்றி ஆராய்ச்சி செய்யும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன் 1833 ஒரு லாவை வந்து ஒரு தியரியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிஷிட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து செல் தியரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதனுடைய கட்டமைப்பு எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா தியோடர் ரிப்போர்ட்டடு மெயினாக வந்து இருந்தால் 1838 வந்து அப்சர்வ் கொடுத்துருக்காங்க. அவனுடைய டியூரேஷன் 1833 38 அப்சர்வேஷனை கம்ப்ளீட் பண்ணதை நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ரைட், பிளான்ட்ஸ் ஆர் கம்போஸ்டு ஆஃப் செல் அப்படிங்கிறது 1838 வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ரைட், அதே போல் தியோடர் ஸ்வாங் அப்படிங்கிறவர் 1839 ரிப்போர்ட் பண்ணுறாரு. இது அந்த அவுட்டர் லேயரில் வந்து இந்த தின் வால்டு அவுட்டர் லேயர் யாருன்னு பார்த்தோம்னா பிளாஸ்மா மெம்பரைன் அப்படிங்கிறது ஒரு செல் வால். அதே போல் he also found that plant cells have cell wall. செல் வால் இருக்குது, பிளான்ட்டுக்கு செல் வால் ப்ரெசன்ட் அண்ட் அனிமலுக்கு செல் வால் ஆப்சண்ட் அப்படிங்கிறது வந்து சொன்னது வந்து யார் அப்படின்னா தியோடர் ஸ்வாங் அப்படிங்கிறது. he also வந்து என்ன ப்ரப்போஸ்டு hypothesis that animals and plants are composed of cells and protect of cells. செல்லினுடைய முக்கியமாக வந்து செல்லுக்குள்ளே வாழ கட்டாயமாக வந்து சில விதிவிலக்குகள் இருக்கும். ஸோ அதை பற்றி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உற்று நோக்கி சில கொள்கைகளினுடைய அடிப்படையில் செல்களை வந்து தியரிக்கு உட்பட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க. ரைட், அதுக்கு அடுத்தது வந்து அதே போல் செல் தியரியை வந்து ரொடால்ஃப் விர்ச்சோ அப்படிங்கிறவர் 1855 வந்து என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் வந்து அவரும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. செல் டிவைடட் நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் அப்படிங்க. ஒரு நியூ செல்லு வந்து உருவாகிறது எங்கேருந்து உருவாகும் அப்படின்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்லேருந்து உருவாகும். முன்னாடி இருந்த செல்கள்லேருந்து தான் இன்னொரு நியூ செல் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறது யார் அப்படின்னா விர்ச்சோ. அப்போ இவர் வந்து செல் தியரி வந்து மாடிஃபை பண்ணுறாரு, சம் கேரக்டர்ஸை வந்து மாடிஃபை பண்ணுறாரு. செல்லுலே அப்படிங்கிற செல்லுலா அப்படின்னு அது சொல்கிறார். ரைட், இவரோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செல் தியரி என்ன அப்படின்னா ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் ஆஃப் செல்ஸ். ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசமும் கம்போஸ் செல்லால் உருவாகுது, ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒரு ப்ரொடெக்டிங் லேயராக இருக்குது அப்படின்னு. அப்புறம் ஆல் செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். ஸோ விர்ச்சுனுடைய ஸ்டேட்மெண்ட்டில் எல்லா லிவிங் ஆர்கானிசம் செல்லுலேருந்து உருவாகுது, எல்லா செல்களும் ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய செல்கள்லேருந்து தான் ஒரு புதிய செல்கள் வந்து உருவாகும் அப்படிங்கிறது இவருடைய கொள்கையாக வச்சுருந்தாங்க. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரைட்டீரியாஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க செல்லுக்கு. ரைட், அதுக்கு அடுத்தது செல்லினுடைய ஓவர் வியூ பார்த்திங்க அப்படின்னா ஆல் செல்ஸ் கண்டைன், மெயினாக எல்லா செல்களிலையுமே வந்து அது போத்து யூகேரியாட்டிக் ஆர் ப்ரோகேரியாட்டிக்காக இருக்கலாம், அதே போல் பிளான்ட் செல்லார் அனிமல் செல்லாக இருக்கலாம், அல்லது செல்களில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்லு. ப்ரோகேரியாட்டிக்ன்றாவே பாக்டீரியா வைரஸஸ் இதெல்லாமே இன்க்ளூட் ஆவாங்க. யூகேரியாட்டிக்கில் வெரி ஸ்மாலஸ்ட்டு செல்லிருந்து வெரி மைக்ரோபிளாஸ்மா பாக்டீரியல் செல்லிருந்து வெரி லார்ஜஸ்ட் செல்லு எக்கு ஆர்ச்சிட் எக்கு வரைக்கும் நம்ம பார்க்கலாம். பிளட் செல் இருக்குது, நர்வ் செல் இருக்குது, அண்டு நம்மளுடைய பாடி செல்ஸ் இருக்குது, அண்டு ஸ்பெர்ம் செல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா செல்களுக்குமே காமனாக வந்து 2 பார்ட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். மெயினாக வந்து அதில் சைட்டோபிளாசம் இருக்கும், அதே சமயத்தில் ரைபோசோம்ஸ் வந்து ப்ரெசண்டாக இருக்கும். ஸோ அதனால தான் ஆல் செல்ஸ் கண்டைன் சைட்டோபிளாசம் அண்ட் ரைபோசோம். சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது யார் அப்படின்னா செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸு நேச்சரை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சைட்டோபிளாசம். தே ஆர் ஆல்சோ வந்து என்னென்னா எங்கே இருக்கும் இன்னர் சைட் ஆஃப் த வெரி ஃப்ளூயிடு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸு இருக்கும். அதில் என்ன இருக்கும் வாட்டர் ப்ளஸ் ப்ரோட்டீன் கெமிக்கல் காம்போனண்ட் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசண்டாக இருக்கும்.
எல்லா லிவிங் ஸ்டேட்டுக்குமே வந்து அது வந்து என்ன பண்ணும், தீஸ் கீப் த செல்ஸ் இன் லிவிங் ஸ்டேட்டு. அது செல்களினுடைய வாழ்நாள் திறனை, வாழும் தன்மையை வந்து நிலைப்படுத்துகிறத வந்து யாருனுடைய கையில் இருக்குன்னா சைட்டோபிளாஸ்மினுடைய கையில் இருக்குது. மற்ற இன்டர்னல் ஆர்கனல்ஸினுடைய லிவிங் ஸ்டேட் வந்து யாருடைய கையில் இருக்குது, சைட்டோபிளாசம் இருந்தால் தான் ரைபோசோம்ஸு, மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸு இது எல்லாமே என்ன பண்ண முடியும்னா லிவிங் நேச்சராக வந்து இருக்க முடியும். ரைட். அதே போல் ரைபோசோம்ஸ் அப்படிங்கிறது யார், இட் இஸ் ஒன் ஆஃப் த நான் மெம்பரைன் பவுண்டட் ஆர்கனல்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனல்ஸை நம்ம பார்க்குறோம். மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ் ஆர் டபுள் மெம்பரைன் internal organelles. Mitochondria also double membrane internal organelles. Vacuoles are single membrane organelles. And membrane means outer covering layer of the internal organelles. அது single layer, double layer, non membrane organelles. ஸோ அப்போ நான் மெம்பரைன் ஆர்கனல்ஸ் எக்ஸாம்பிள் ரைபோசோம்ஸை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ரைட். அப்போ நான் மெம்பரைன் ஆர்கனல்ஸை ஃபவுண்ட் இன் சைட்டோபிளாசம். எங்கே சைட்டோபிளாசத்தில் இருக்கும், அதே போல் குளோரோபிளாஸ்டில் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கும், அண்ட் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இருக்கும். அப்போ ரைபோசோம்ஸ் எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா சைட்டோபிளாசம், குளோரோபிளாஸ்ட்டு, மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எஸ்பெஷலி ரஃப் எண்டோபிளாஸ்ம். ஸ்மூத்தில் ரைபோசோம்ஸ் ஆப்சண்ட், அதனால் அது ஸ்மூத்து. ரைபோசோம் ப்ரெசண்ட்னா அது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அப்போது இதில் எல்லாத்துலேயுமே வந்து என்ன இருக்குன்னா ரைபோசோம்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ரைபோசோம்ஸ் ஆர் ஆல்சோ நான் மெம்பரேமுல் இன்டர்னல் ஆர்கனல்ஸுக்கு எக்ஸாம்பிள். ரைட். அண்ட் ஓவர் வியூ ஆஃப் செல்ஸை நம்ம வெரி ஸ்மாலஸ்ட் செல்லுலேருந்து வெரி லார்ஜ் செல்லு வரைக்கும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல் டைப்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். well example very smallest cell in the world அப்படின்னா மைக்கோபிளாஸ்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மைக்கோபிளாஸ்மா ஒன் ஆஃப் த வெரி ஸ்மாலஸ்ட் பாக்டீரியம் செல் இன் த வேர்ல்டுனா மைக்கோபிளாஸ்மா. இந்த இன் அப்ராக்சிமேட்லி 0.3 நானோமீட்டர் இன் லென்த்தில் நம்ம வந்து அதனுடைய சைஸை வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் வெரி லார்ஜஸ்ட் சிங்கிள் செல் இன் த வேர்ல்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எக் ஆஃப் ஆஸ்ட்ரிச், அதாவது நெருப்பு கோழியினுடைய முட்டை தான் வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய செல்லு. ஸோ அப்போ சின்ன செல்லு வந்து ஒரு சிறிய பாக்டீரியா இருந்தது, பெரிய செல்லு வந்து ஒரு ஆஸ்ட்ரிச் அப்படிங்கிற ஒரு பெரிய நெருப்பு கோழி, பெரிய கோழி வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு முட்டையினுடைய செல்கள் தான் மிகப்பெரிய செல்லு. ரைட். வெரி லாங்கஸ்ட் செல்னால் எதுனா நர்வ் செல்ஸ். ஹியூமன் பீயிங்கில் இருக்கக்கூடியது, அனிமல்ஸு ஹியூமன் பீயிங்கில் இருக்கிற நர்வ் செல்ஸு வெரி லாங் லென்த்து வைஸ் வந்து நர்வ் செல்ஸ் வந்து இருக்காங்க. அதே போல் த சைஸ் ஆஃப் பாக்டீரியா 3 to 5 நானோமீட்டர். பாக்டீரியாவுடைய சைஸ், பாக்டீரியா வெரி ஸ்மாலஸ்ட்டு ஆர்கானிசம், அனிமல் கிளாஸ் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது யார், ஆண்டர்மான் லீவான் குக்கு தான் நேம் வச்சார் அதுக்கு அனிமல் கிளாஸ்ன்னு. அது வெரி ஸ்மாலஸ்ட்டு செல்லு. அண்டு அதனுடைய சைஸ் இதிலேருந்து எது வரைக்கும் மினிமம் 3 to 5 நானோமீட்டர் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஹியூமனுடைய ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸினுடைய சைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா 7.0 நானோமீட்டர் இன் டயாமீட்டரில் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதனுடைய பிக்சரைஸ் வந்து நமக்கு ஆர்டர் வைஸாக வந்து லைனாக கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து மைக்கோபிளாஸ்மா அப்படி தான் இருக்கும், அண்டு எக்கு அண்டு நர்வ் செல்ஸு அண்ட் பாக்டீரியல் செல்லு அண்ட் பிளட் செல்லு. ஸோ இதனுடைய ஓவர் வியூவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்லு ஹேஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர். டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரை நம்மளால் வந்து என்ன பண்ண முடியுதுன்னா ஈஸியாக வந்து விசிபிளைஸ் பண்ண முடியும் வித்து மைக்ரோஸ்கோப் வியூவில். ரைட். அண்டு நெக்ஸ்ட்டு அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிளான்ட் அண்ட் அனிமலுக்குள்ளார செல்லுடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸு பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பார்க்கலான்னா இந்த பேஸ்டு ஆன் த ஃபங்க்ஷன் சேஃப் பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா செல்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அவங்கள டிஸ்க் லைக்கு, பாலிகோனல், காலம்,
குப்பாய்டு, த்ரெட் லைக்கு ஆர் இர்ரெகுலர் ஷேப் அப்படின்ட்டு இதெல்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இன்னர் சைட் ஆஃப் த ஆர்கானிசம். எஸ்பெஷலி வந்து யூகேரியாட்டிக்கில் நம்ம வந்து யூகேரியாட்டிக்கும்போது போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமலுக்கு உள்ளார வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே பிளான்ட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா அண்ட் சைலம் வெசல்ஸு, ஃப்ளோயம் வெசல்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்குறாங்க. ரைட். அதே போல் அனிமலில் இருக்கக்கூடிய நர்வ் செல்லு, மசில் செல்ஸு அண்ட் போன் செல்லு, கிளாண்ட் செல்ஸுங்கன்னு ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செல்களில் வந்து டிஃப்ரெண்ட் சேஃப் ஃபங்க்ஷனல் ஓரியன்டாக த சேஃப் அண்டு ஃபங்க்ஷனல் பேஸ்டு ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சேஃப் ஆஃப் த செல்லை பேஸ் பண்ணி மேபி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று டிஸ்க்கு சேஃபாக இருக்கும், பாலிகோனலாக இருக்கும், கோலமாக இருக்கும், கோலம் நேர கோலமாக இருக்கும், குப்பாய்டாக இருக்கும், கப் சேஃபுக்கு அண்ட் த்ரெட்டு மாதிரி த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும், ஆர் இர்ரெகுலர் சேஃப். அது வந்து அலைன் பண்ண முடியாது, இது பர்டிகுலர் சேஃப்ன்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாமல் இர்ரெகுலர் சேஃபாக இருக்கும். அந்த போன் சேஃபு இந்த மாதிரி சொல்லுவோம் நம்ம. ரைட். அப்போ செல்ஸை பேசிக்காக வந்து நீங்கள் வந்து ப்ரீவியஸ் செக்ஷனில் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. த செல்ஸ் மே பி பேசிக்கலி கிளாஸிஃபைடு இன்டு 2 டைப்ஸ். என்னென்ன? ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக் அப்படின்னு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா? ரைட். அந்த ப்ரோகேரியாட்டிக்கும் யூகேரியாட்டிக்கும் வந்து எதை பேஸ் பண்ணி வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் த வெல் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் ஆர்கனல்ஸ் அண்ட் ஆல்சோ நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸு இன்டர்னல் ஆர்கனல்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணி வச்சோம்? செல்ஸ் மே பி கிளாஸிஃபைடு இன்டு 2 டைப்ஸ். வாட் ஆர் த 2 டைப்ஸ்னா ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக் அப்படின்னு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்போம். ரைட். அப்போ இது வரைக்கும் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.